ஏமா நான் இந்த சந்தைக்கு புதுசா வந்திருக்கேன். எல்லா காய்கறிகளும் வாங்கணும். எப்படி இங்க இருக்கிற பொருளெல்லாம் தரமா இருக்குல்ல? இந்த மதகுப்பட்டி சந்தையில மட்டும் ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. சந்தைக்கு வியாபாரத்துக்கு எது வந்தாலும் சுத்தமா இருக்கணும், நியாயமாவும் இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு அடுத்த மாசம் சந்தையில கடை விற்க முடியாது. ஏமா அந்த சந்தையில எந்த கடையில வெள்ளம் நல்லா இருக்கும்? ஓ, வெள்ளம் வாங்கணுமா? அதோ அந்த கடையில ஈய விட ஜனங்க ஜாஸ்தி இருக்காங்க பாரு. சீக்கிரம் போ, விட்டு தீர்ந்து போகுது. இந்த போறேன். வெங்காயம் 1 கிலோ 10 ரூபாதே. வாங்க 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 அண்ணே, வாங்கிட்டு போனேன். என்னக்கா வெள்ளம் வாங்கறதுக்கு இவ்வளவு சாகசமா வர? நான் தான் முன்னாடியே சொல்லி வச்சிருக்கேன்ல. அந்த பக்கம் வந்துடுறேன். எங்களை கடை போட்டிருக்கான். ஏன் அந்த கடையத்துல வச்சிருக்காங்கடா? தூரம்ல நான் தான் முன்னே 20 கிலோ சொல்லி வச்சேன்ல. எனக்கு போடு. இந்தாத்தா, பணத்தை போடு. எனக்கு போடு. வாங்குறது அந்த பக்கம் எனக்கு போடுங்கம்மா. வெளியூர் போட்டதாயே. வரேன். லாபம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ? எனக்கு ஒரு 30 கிலோ போட்டு சுத்தமா இருக்கும். 10 கிலோ இந்த பையில போடுமா. 12, 13. உங்க கரும்பாலையோட மண்டை வெல்லம் மாவா இருக்குது, ஏனா இனிக்குது. சீக்கிரம் வித்து போயிடும் தாயே. ஏத்த கடையை பறந்தாயே ஈ ஓட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. பறந்தாயே கண்ணா, அது 2 அப்படியே வாங்கிட்டு வந்துடுறா. மூணு என்ன ரேட் சொல்ற? சரி அது 2 மூணை தட்டி விடு. என்னம்மா புறாவை அப்படி பாக்குறிய? எல்லாமே விக்கிறதுனா? காடை கௌதாரி புறா எல்லாம் ஹோட்டலுக்கு அமைச்சிருவோம். கிளி எல்லாம் வரவங்களுக்கு விற்போம். இந்த லவ் பேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து எழுதி வச்சிருங்க. உங்க கரும்பால வெள்ளத்தை விட இனிப்பா பேச மாட்டேங்க. சரி, இங்க இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் மொத்தமா ஒரு விலையை சொல்லுங்க. மொத்தமாவா? சொரப்பு, என்னக்கா வெள்ளன வெள்ளம் விற்க சந்தைக்கு போனவ விருட்டுன்னு வந்துட்ட? நம்ம கரும்பால வெள்ளத்தை கூவி கூவி விக்கணுமா என்ன? வெள்ளை கொட்டானுங்க இறக்குன நேரத்துல எல்லாமே வித்து போயிடுச்சு. நம்ம வெள்ளத்துக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா. வெள்ளம் வித்த காசை சாமி படத்துக்கிட்ட வச்சிரு. அத்தை, வெள்ளை வித்த பணத்துல உங்க பிள்ளைங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். பிள்ளைங்களா? சோழப்பு, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. சரிங்க தாத்தா, நீங்க போங்க, நான் வரேன். வாங்க அத்தை.
கூட உங்க பிள்ளைங்க 5 பேரும் ஜெயிலுக்கு போய் 13 வருஷம் ஆச்சு. இன்னும் எவ்வளவு காலம் ஆகுமோ? அதான் கோவில்ல வேண்டிக்கிட்டேன், 5 மாமன்களும் சீக்கிரம் விடுதலையாகி வரணும்னு. உங்க பிள்ளைங்க நான் சொன்னது இந்த பறவைங்களை தான். இந்த பறவைங்களை உங்க கையால நீங்க திறந்து விடுங்க, சுதந்திரமா வெளியே பறக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஐபி ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. ஆமாண்ணே, வந்துட்டானா? இன்ஸ்பெக்டர் சார், உள்ள மெடிடேஷன் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஓகே சார். சோ விசிட்டர்ஸ் யாரையும் வெளியில இருந்து உள்ள அலோவ் பண்ணாதீங்க. சரிங்க சார். செக்யூரிட்டியை டைட்டா அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே ஓகே சார். பி அலர்ட். ஓகே சார். சார் நம்ம ஆளுங்க வர சொல்லுங்க. சரி. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இங்க சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மெயின் கேட்ட லாக் பண்ணிடுங்க. ஓகே, புரியுதா? ப்ராப்ளம் நிறைய இருக்கு. சரிங்க சார். பி கேர்ஃபுல். ஓகே. யோ போய் கேட்ட. ஓகே சார். யோ நீங்கள் ஜெயிலில் இருப்பதனால் மனித ஜாதியிலிருந்து நீங்கள் விடுபடவில்லை. நீங்கள் எல்லாரும் அன்பும் கருணையும் உள்ள மனிதர்கள் தான் என்பதில் கருத்து வேறுபாடில்லை. நீங்கள் செய்தது சரியா தவறா என்று இங்கே வந்ததற்கு பிறகுதான் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். மனித வர்க்கத்தின் நற்பண்புகள் எல்லாம் உங்களுக்குள்ளேயும் குறைந்து கிடக்கிறது. கைதிகளுக்கு தியான பயிற்சி கொடுக்கறதுக்காக குருஜி வந்திருக்காரு. பி பிளாக்கு போங்க. வகுத்த ஒழுங்கை உங்களுக்கும் புரியும். நீங்கள் வந்த பாதையை விட போகும் பாதைதான் முக்கியம்.
அடையும். பிறரை அழிக்கும் எண்ணம் உள்ளவன் தானே அழித்து போகிறான். இது உலக நியதி. ஒருவன் இயேசுவிடம் கேட்டான், ஆண்டவரே, மன்னிக்க வேண்டும் என்று. 70 முறை என்று இயேசுவினால் கூறினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மன்னிப்புதான் உலகில் உயர்ந்தது. போன்றது. அதில் சிறியது என்றும் பெரியது என்றும் இல்லை. படுத்தும் ஒவ்வொருவரிடமும் அன்பு காட்டுங்கள். அதற்கு எல்லையே இல்லை. அவர்கள் தவறை மன்னியுங்கள். வணக்கம். வாழ்க்கையை எங்கு தேட வேண்டும்? தொலைந்த இடத்தில் தான். வெளிச்சமாக இருக்கிறது என்று வேறிடத்தில் தேட முடியாது. பிறக்கும் போது யாரும் குற்றவாளிகள் அல்ல. ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் இங்கே வர காரணம். மனம் பயணம் செய்யும் பாதை எப்போதும் ஒரு நேர்கோட்டில் தான் இருக்கிறது. ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க.
பஞ்சபாண்டவர்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்குள்ள நேர்மை, ஒற்றுமை, சத்தியம், தர்மம், வீரம் எல்லாமே உங்ககிட்டயும் இருக்கு. உங்க உயிரை பத்தி நீங்க கவலைப்படாம எங்களையும் காப்பாத்தி குற்றவாளிகளையும் தப்பிக்க விடாம செஞ்சத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஆமா, நீங்களாம் யாருப்பா? நீங்க புராணத்துல வந்த பஞ்சபாண்டவர்களை பத்தி சொல்றீங்க. எங்களை எல்லாம் கிராமத்துல பஞ்சபாண்டவர்கள் தான் சொல்லுவாங்க. நீங்க எந்த குற்றமும் செய்யாம தவறுதலா தண்டிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, சட்டத்தை எங்க கையில எடுத்ததுதான் தப்பு. நீங்க சொன்னீங்கல்ல, இயேசுநாதர் சகோதரர்களை 70 தடவை மன்னிச்சார்னு. நாங்க 700 தடவை மன்னிச்சோம். எங்க பங்காளிங்க கேட்கல. அடுத்தவ மனைவி அபகரிச்சு அக்கிரமம் செஞ்ச ராவணனை ராமர் தண்டிச்சாரு. அப்படி ஒரு குற்றம். அது குற்றம் இல்ல, நீதி ஜெயிக்கிறதுக்காக நீங்க நடத்தின யுத்தம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க. பிறக்கிறது சம்பவமா இருக்கலாம், ஆனா இறக்கிறது சரித்திரமா இருக்கணும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை பொய்யாக்காம வாழணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம்.